வெல்கம் டு மொட்டமாடி சினிமா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மணிகண்டன் நடிச்சு குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கடைசியா அவர் நடிச்ச படம் வந்து லவ் ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி நடிச்ச படம் வந்து குட் நைட்டு. ரெண்டுமே நல்ல நல்ல ஹிட்டு. எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து மூணாவது ஒரு படம் எடுத்திருக்காரு குடும்பஸ்தன். தியேட்டர்ல நல்லாவே போயிட்டு இருக்கு. நல்லா கிரௌட பார்க்க முடிஞ்சது நமக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த படத்தோட க்ரூ யாருன்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் நடிச்சிருக்காரு. அப்புறமேட்டு குரு சோமஸ்தன் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. நம்ம பழைய ஆக்டர் சுந்தரராஜன் வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. சான்வே மேக்னன்னு சொல்லிட்டு ஹீரோ நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நக்லைட்ஸ் டீம் ஃபுல்லாகவே வந்திருக்காங்க. அவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க. ஸ்லாங்குமே கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் இருக்கு. நடக்கிறதுமே கோயம்புத்தூர் சிங்காலூர் ஏரியாவில், நம்ம கோயம்புத்தூர்ல பழக்கப்பட்ட ஏரியாவில் காமிக்கிறாங்க. டைரக்டர் வந்து ராஜேஸ்வர் காளிசாமி. மொத படம். இதுக்கு முன்னாடி யூடியூப்ல நிறைய வீடியோஸ், இதுக்கு எபிசோட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, பண்ணியிருக்காரு. இது வந்து மெயின் ஸ்ட்ரீமா ஒரு மொத படம். மியூசிக் வந்து வைசாகன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இவங்க தான் க்ரூ. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண குடும்பஸ்தனை ஒரு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 பேரு பெற்றோர்கள் சம்மதம் இல்லாம பண்ணிக்கிறாங்க. குடும்பம் இது பண்ணிடுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசியில இன்டர்காஸ்ட் மேரேஜ். கடைசியில வந்து இவனோட மனிதனோட வீட்டிலேயே ஒய்ஃப் வந்து தங்கியிருக்காங்க. பெண் வீட்டோட பேச்சுவார்த்தை பெருசா கிடையாது. இவர் வந்து ஒரு சின்ன சாதாரண ஒரு ஆடு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வேலை போயிருது. அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமா ஒரு சின்னதா ஒரு கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பெரிய கடன் வாங்குறாரு. அதை இது பண்றதுக்கு ஒரு பெரிய கடன் வாங்குறாரு. அப்புறம் அவரோட கடன் வந்து மேல ஏறிட்டே போகுது. இவர் கையில வேலையே இல்லை. ஒரு கட்டத்துல இவரு கடன் எல்லாம் என்ன ஆச்சு, இவங்களோட சொந்தக்காரங்களாம் என்ன ஆனாங்க, இவருக்கு கூட இருந்தவங்க என்ன ஆனாங்கிறது தான் ஸ்டோரி. இதை ஒன்லைனா சொல்ல முடியாது. ஒரு கஷ்டமான ஸ்டோரி தான் அது. ஏன்னா இது வந்து ஒரு இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிகிற ஸ்டோரி கிடையாது. இந்த கடத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா சார், இப்ப வந்து ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட மட்டும் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துறாங்க, நான் கஷ்டப்படுறேங்கிற மாதிரி யோசிக்காம ஒருத்தங்க இன்னொரு சைடு இருக்கும், அவங்க அதுல கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத மீன் பண்ணி சொல்லியிருக்கிற மாதிரி தான் எனக்கு கரெக்ட். மணிகண்டன் கேரக்டர் என்ன சொல்லுவாருன்னா, என்ன வந்து படத்துக்காக தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் சண்டை போட்டு வருவாரு. பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் சொல்லுவாங்க, நீ வந்து என்னை இப்படிதானே பாக்குற, ஹீரோயின் இப்படி சொல்லுவாங்க. அவங்களோட அம்மா வந்து இப்படி சொல்லுவாங்க, என்ன இப்படிலாம் கஷ்டப்படுத்தாங்க தெரியுமா. அவங்க அப்பா சொல்லுவாரு, நான் சின்ன வயசு 16 வயசுல வேலைக்கு போனேன், ரியல் எஸ்டேட்ல இருந்தா அவங்க எல்லாத்தையும் சம்பாரிச்சேன், எனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஸ்டைல சொன்னாங்க. இப்ப மொத்தமா வேலைக்கு என்ன சொல்றாங்க, நீ பண்றது பெரிய கஷ்டமா தெரியல, அவனுக்கு வெளியே தெரியல, அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், அவங்களுக்கு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஆனா உன்னோட கஷ்டம் தான் எல்லாத்தோட பெரிய கஷ்டம், நீ வந்து சொல்றது வந்து ஏத்துக்க முடியலங்கிற மாதிரி நான் எல்லாம் நார்மலி சாக்குங்கிற மாதிரி பண்ணிருக்கேன். ஆமா ஆமா, இந்த கேரக்டர் ஆக்ட்னு பார்த்தோம்னா அதுலதான் கொஞ்சம் சுத்தமான மாதிரி. கரெக்ட். மணிகண்டன் சார் கேரக்டர் வந்து டிசைன் பண்ணதுல எனக்கு வந்து நிறைய குழப்படி இருக்கு. ஏன்னா அவர் வந்து என்ன, அவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, எதுக்கும் நான் வளைஞ்சு விடுவேன், ஆனஸ்டா இருப்பேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான். யாருக்கும் புரிஞ்சு போக மாட்டேன், பறிஞ்சு கொஞ்சம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி காமிச்சு. எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி, எனக்கு என்ன ஒரு டிக்னிட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, இதை சொல்லுவாங்க. ஆனா பின்னாடியே பாத்தீங்கன்னா கோழிக்கு வந்து இது பின்னாடி போவாரு. அதான் அந்த இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம இப்ப டிசைன் பண்ணோம்னா அந்த கேரக்டரை சுத்தி தான் அந்த காமெடி அந்த படமே ஆகும். ஆனா இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் மாத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கவிஞன் சார். எப்படின்னா அந்த சீனுக்காக அவன் கேரக்டர் வித்து கொடுக்குற மாதிரி நிறைய சீன்ஸ் படம் உங்களுக்கு டைவர்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னன்னா ஸ்டோரியா டைவர்ட் ஆயிடுச்சு நமக்கு. ஏன்னா அவரு முதல் சீனே பணத்தை கோழி வாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு கோழி கடையில போய் ஒரு கோழி கடனா கொடுறாருன்னு சொல்லி கேட்பாரு. இப்ப கோழி கடனா கொடுக்கும் போது அவர் டிக்னிட்டிக்கு எங்க போச்சு, அவரோட இது எங்க போச்சு, அவர் வளைஞ்சு கொடுக்க மாட்டாருல்ல. அவன்கிட்ட போய் கெஞ்சி நிக்கிறதுக்கு நீ அங்கேயே போய் ஆபீஸ்ல போய் கெஞ்சிட்டு இருக்கலாமே. ஒரு கோழி சண்டைக்கு போவாங்க, அங்க போயிட்டு ஒரு கோழி கிடைக்கவும் கிடைக்காது, திருட்டு வர மாதிரி இருப்பாங்க. அப்ப எங்க போச்சு எங்களோட நேர்மை? இல்ல, இதோட அவங்க மாமா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியல. இவரோட கேரக்டரே வந்து கவலைப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. மணிகண்டன் சார் வந்து இருக்கிற கேரக்டர் வந்து மாமா வந்து இப்படி பழி வாங்குறாங்கிற காமெடிக்குன்னு வைக்கிறதுக்காக அவரோட கேரக்டர் அந்த சீனுக்காக அந்த கேரக்டரோட இதை மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவரு வந்து
அவரு இப்படி வாழ்ந்தா அந்த சீன்லாம் பாக்குறப்ப அவங்க மாமா எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. எப்படின்னா சார் அந்த சீனுக்காக இவரு வந்து நான் வந்து எப்படின்னா இவரு இப்படி வாழ்தான் அவனுக்கு மேல வாழ்ந்து காட்டுவேன்ற மாதிரி கேரக்டர் இவரு. இப்ப அந்த சீன்ல வந்து இவரு அவரை எல்லாத்துலயும் ஏத்துக்க வச்சுட்டு இப்ப நீ இதுக்கப்புறம் நீ அவருக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டினா வாழ்ந்து காட்டினா உங்களுக்கு. ஆமா அந்த அவங்க மாமா கேரக்டருமே ஒரு அதுவுமே வந்து பெருசா எல்லா மாமாவும் அப்படிதான் இருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாமே அந்த மாப்பிள்ளை வீட்டுல வரும்போது மாமா என்ன பண்ணுவாரோ அதான் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு பையனோட மாமா நல்லா பெஸ்டா அவ்வளவு கிராண்டா பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் அவர் பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது கரெக்டா அந்த கேரக்டர் ஆர் கொண்டு வந்து கடைசியில வந்து டிசைன் அந்த இடத்துல மாறுதுன்னு சொல்றோம்ல, அந்த பாயிண்ட் வரைக்கும் இப்படி இருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, ஆனா இப்படி மாறிட்டாங்கிற மாதிரி அந்த கேரக்டராக வைக்கணும். ஆனா சீனுக்கு கேரக்டராக மாறுச்சு, அந்த கேரக்டரோட இதுவே போயிடுது. அந்த ஒரு இடத்துல வளைஞ்சு கொடுக்கவே மாட்டான். கிளைமேக்ஸ்ல இப்படி ஆரம்பிச்சுன்னு வளைஞ்சு கொடுக்கறான்னு படத்தை முடிச்சு அது கரெக்டான கேரக்டரா இருக்கு உங்களுக்கு. ஆமா, இவன் வந்து ஒரு முதல் சீன்ல கோழி கிடைக்கலன்னு அங்க ஒரு இடத்த மாறுவான், கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு இங்க ஒரு மாதிரி மாறுவான், பேக்கரிக்கு மாத்தி மாத்தி போய் சொல்லிட்டு அந்த பக்கம். ஆமா, அந்த பக்கம் பிரச்சனை ஆகும். பேக்கரி வைக்கிறது இங்க இந்த மாதிரி பண்ணுவான், பேக்கரியில ஓடலன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுவோம். இது மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் அவனோட கேரக்டரை மாறி 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 சின்ன கேரக்டர் இருந்தாலும் அது கரெக்டா கொண்டு பண்ணிருக்கணும். கரெக்ட். என்னன்னா இவன் காமெடியா ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம காமெடி பத்தி தான் பேசணும்னு சொல்லியிருந்தோம். ஒரு காமெடியா பிளான் பண்ணது, சீன் பை சீனா வந்து ஒரு காமெடியா பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அந்த ஹோல்சமா ஒரு படமா பார்க்கும்போது அந்த காமெடி நல்லா இருந்தாலுமே அந்த நம்ம ஏன்னா ஒரு மதகதை பார்த்தோம். நம்ம அந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள வந்து அந்த ஸ்டோரியை வந்து நம்ம ஏத்துக்கவே இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நமக்கு ஜாலியா போய் உட்காந்து படம் பார்த்துட்டு வந்தா போது, காமெடியா இருந்தா போது நம்ம இந்த படத்தோட டைட்டிலே வந்து ஸ்டோரி எதிர்பார்க்கான படம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப குட் நைட் எப்படி ஒரு ஸ்டோரிக்காக எதிர்பார்த்தோமோ அதுல அப்படிதான் இதே மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் ஆல்மோஸ்ட் குட் நைட் மாதிரியே தான் இந்த படத்துல டிசைன் பண்ணிருந்தாங்க. ஒரு கார்ல போய் சேஸ் பண்ணி இவங்க இப்படி போவாங்க, திருப்பி போவாங்க, குட் நைட்ல பண்ணிருப்பாங்க. அதுலயும் அதே மாதிரி கேரக்டர் ஆர்க்கு அதே மாதிரிதான் இருக்கும், ஒரே மாதிரி இருப்பாங்க. கடைசியில வந்து ஓகே இப்படிதான் சொல்லிட்டு நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. இதுல வந்து இவனுக்கு ஏத்த சீனுக்கு ஏத்த மாதிரி அதான் என்னன்னா இது ஒரு யூடியூப் நக்லைட்ஸோட படம். இது இவங்க வந்து சீன் யூடியூப்காக ஒரு சீனும் நல்ல காமெடியாவே எழுதியிருக்காங்க. நல்லா ஒரு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாம் சிரிக்கிறாங்க, சின்ன பசங்க சிரிக்கிறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய சிரிக்கிறாங்க. சீனுக்காக இவனோட கேரக்டரை வந்து எந்த இதுல வேணா மாத்திக்கலாம். இந்த படம் வந்து மணியன் சாருக்கு வந்து பெருசா இது மணியன் சாரே தேவையில்ல, அவரோட வந்து 4-5 படம் பாத்துட்டேன். அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா பண்றாரு. இந்த படத்துலயுமே சொல்றேன், நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது நிறைய சீன் இருக்கு, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா இது இல்ல அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி காமெடிக்கு ஏத்த மாதிரி கேரக்டர் மாத்துறாருன்னா அவர் என்ன நடிச்சிருந்தாலுமே வந்து அது வந்து டைலூட் ஆயிரு, அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டைலூட் ஆயிருக்கு உங்களுக்கு. அது பெரிய சோர்லா போயிடுச்சு. இருந்தாலும் காமெடிக்காக கண்டிப்பா இந்த படம் காமெடியிலே பாத்தீங்கன்னா சார் எனக்கு சில காமெடிகள்லாம் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல சார். அந்த தண்ணி அடிக்க அந்த 4 அவன் ஃபுல்லாவே வந்து தண்ணி அடிக்கிற சீன் எங்க எல்லாம் ஒரு சீன்லயுமே அதே கான்செப்ட் வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்கும். ஒன்னொன்னுலயும் புதுசா ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் காமெடி சூப்பரா இருந்துச்சு, நல்லா அது வந்து ஓகேவா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனா வந்து இன்னமும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். அந்த நீங்க சொன்ன மாதிரி குடிக்கிற சீனே திருப்பி காட்டாம இருந்ததுன்னா இன்னமும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஒரு 2 சீனை காமிச்சிட்டு கிளைமேக்ஸ்ல எனக்கு பிடிச்சதான் வேற மாதிரி காமெடி கொண்டு வந்து வேற இதுல இருக்கும் பாருங்க, நம்ம லவர் பந்துல வந்திருந்தாரு பாருங்க, அதுல வந்து காமெடியும் பண்ணுவாரு, அவரு கேரக்டரும் பண்ணிருப்பாரு, அவ்வளவு சூப்பரா. அதான் கேரக்டரோட அந்த நீங்க சொன்னீங்க கேரக்டர் ஆர்க்கு சொன்னீங்கல்ல, 2 பேரும் கேட்டா இவங்க மோதிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதான் அந்த கேரக்டரோட அதோட இது அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி. இதுல பாத்தீங்கன்னா இவங்க எப்ப பாரு இவங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தண்ணி அடிப்பாங்க, எங்க உங்களுக்கு எதுவுமே காமெடி பண்றதுக்கு சும்மா யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. எதுவுமே பெருசா ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தா யூடியூப் வீடியோ மாதிரி தான் சார் இருந்துச்சு படம். அந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுக்கிறாங்களா, அந்த 10 நிமிஷத்துக்கான ஸ்கிரிப்ட் தான் அந்த ஒரு சீன்ல இருக்கும். அடுத்த 10 நிமிஷம் எடுக்காங்களா, அந்த 10 நிமிஷத்துக்கான ஸ்கிரிப்ட் தான் இருந்துச்சு. இதை கதைக்குள்ள கொண்டு வரும்போது ஹீரோ வந்து எப்படி வேணா நம்ம வளர்ச்சி நம்ம அதை இது எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி கொண்டு போனதுனால ஹீரோவோட கேரக்டர் வந்து என்ன இப்படி பண்றான் அப்படி பண்றான்ற மாதிரி ஆயிடுச்சு. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு.
அடுத்தது வந்து மியூசிக் பண்றாங்க சார். மியூசிக் வந்து 2 பாட்டு தான் வந்துருந்துச்சு, பெருசா எதுவும் பாட்டு இல்லை. அந்த வேகமா வர்ற ஒரு பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, வேகமா இருந்தது. ஒரு மெலடி ஒன்று போட்டுருந்தேன், ஜிவி பிரகாஷ் பாடி இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுவும் ஓகே. ரெண்டுமே வந்து படத்தோட ஃப்ளோ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அப்படியே பாட்டுமே தான் வந்து படத்தோட பாசிட்டிவ் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய சீன் சின்ன சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து போகுது. அந்த ஒரு சீனுமே வந்து நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு காய்கறி வாங்க போறதா இருக்கட்டும், ஒரு சந்தைக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், மார்க்கெட்டுக்கு போறதா இருக்கட்டும், கடை வாங்குறதா இருக்கட்டும், சில விஷயம்லாம் காட்டுறது வந்து ஒவ்வொரு ஆண்மகனுமே அதை ட்ரை பண்ணிருப்பான். அதெல்லாம் வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். காமெடி படத்துக்கான ஏத்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் இருந்துச்சு. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. காமெடி இது பண்றதுக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த மியூசிக் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு காமிக்கலான படம். நீங்க ரெகுலரான காமெடி படம் கிடையாது. ஒரு யூடியூப்காக ஒரு ஸ்கிட் எப்படி எழுதுவோமோ அது மாதிரி நம்ம பரிதாபங்கள்லாம் பார்த்திருப்போம். அது நடக்கவே நடக்காது. நம்ம வந்து ஒரு ஹைப்ல காட்டுவாங்க, ஏறா குதிரா அப்படி வண்டியை திருப்பி இப்போ கூட ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல இவர் பின்னாடி ஏறிக்குவாரு, வண்டியை வளைச்சு ஓட்டுற மாதிரி நடக்காது. இருந்தாலும் அதை நடக்கிறத விட ஒரு 10 மடங்கு அதிகமா காட்டுற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு விட்டுருவோம். நம்ம படங்கும் போது அதை வந்து அந்த ஹைக்கு போகக்கூடாது. நமக்கு அது வந்து அந்த ரைட்டிங்ல கொஞ்சம் இன்னும் இது பண்ணிடலாம். கொஞ்சம் யதார்த்தமா நடக்கிற விஷயங்களை வச்சு ஒரு காமெடியா நல்லா ஒர்க் அவுட் பண்ணி இருந்திருக்கலாமோன்னு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. தனித்தனியா நிறைய லாஃப் ரைட்ஸ் நிறைய இருந்துச்சு, ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. நிறைய பசங்க சின்ன பசங்க சிரிச்சாங்க, நல்லா ஃபேமிலியா இருந்துச்சு. நிறைய லேடிஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இப்போ தனித்தனி சீனா சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சீன்ஸை கரெக்டா அலைன் பண்ணி கொண்டு போய் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு இது வச்சு முடிச்சிருந்தா இன்னமும் படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சூப்பரான படம்னே சொல்லியிருக்கலாம். நம்ம எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம், டெஃபரெண்டா பார்க்கலாம். ஒரு நல்ல காமெடி ஒர்க். காமெடி படங்கள் தான் இப்ப பிரச்சனையே. காமெடி படம் தான் மக்களுக்கு பிடிக்குது. ஆமா, இல்ல இடையில ஒரு 10 வருஷமா காமெடி படமே இல்ல நமக்கு. சரியான காமெடி எல்லாமே வந்து ஒரு ஃபுல் லென்த் காமெடி தான். அது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இப்ப சந்தானத்தை வந்து நம்ம டிடி ரிட்டர்ன்ஸ்ல பார்த்ததுக்கும் இப்ப மதகதராஜா பார்த்ததுக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் வந்து அந்த டீசெண்டா நடிச்சுட்டு டீசெண்டா போயிடணும்னு சொல்லி மைண்ட் செட்ல இருக்காரு. ஆனா மதகதரா அப்படி கிடையாது. என்ன வேணா பண்ணலாம். அந்த காமெடி தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த லெவலுக்கு தான் அதனால எல்லாமே காமெடி எதிர்பார்த்து தான் போறோம். இப்ப காமெடி இருந்ததுன்னா பரவாயில்லன்ற மாதிரி பாக்குறோம். இந்த படத்துல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா எல்லாமே சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு படம். கன்ஃபார்மா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான், ஒரு தடவை பார்க்க வேண்டிய படம் தான். முடிஞ்சதுன்னா கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு வல்காரிட்டியும் பெருசா கிடையாது படத்துல. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இருந்துச்சு. மற்றபடி ஒரு சின்ன பசங்க கூட பாக்குற மாதிரியான படம் தான். கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோல, நல்ல என்டர்டெய்னிங்கான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது மொட்டை சினிமா. நன்றி, வணக்கம்.